Hi friends, நம்ம ஈராட் மூவிஸ்ல ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடிச்சிருக்கிற பிடி சார் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமா தெரிஞ்சுப்போம். கனகவேல் ஜிபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பிடி மாஸ்டர். கனகவேலோட ஜாதகப்படி வேலு கல்யாணம் பண்ற வரைக்கும் எந்த சிக்கலையும் மாட்டிக்க கூடாது. அப்படி ஏதாவது வம்பு தும்புக்கு போனா மோசமான முடிவு தான். அதனால வேலோட அம்மா அவனை பொத்தி பொத்தி வளர்க்குறா. வேலுவும் அம்மா சொன்னதால எந்த அநியாயம் நடந்தாலும் விலகியே இருப்பான். இப்படி இருக்க அதே ஸ்கூல்ல வேலை செய்யற இங்கிலீஷ் டீச்சரா இருக்க வானதியை ஒன் சைடா லவ் பண்றான். அந்த சமயத்துல அதே குரூப்புக்கு சொந்தமான காலேஜ்ல படிக்கிற எதிரி வீட்டு பெண்ணுக்கு பஸ் ஸ்டாப்ல சில ரவுடி பசங்களால மானபங்கத்துக்கு ஆளாகிறா. அதுக்கு மேல அந்த அயோக்கிய பசங்க நடந்த வீடியோவை வேற சோஷியல் மீடியாவில் பரப்பிடுறானுங்க. வீட்லயும் அந்த மாதிரி நடந்ததுக்கு அவ போட்டு ட்ரெஸ் தான் காரணம்னு திட்ட ஊராரும் பேச அவ ஒடுங்கி போறா. இந்த சமயத்துல வானதி காதலுக்கு ஓகே சொல்ல இது பேரண்ட்ஸுக்கு தெரிய வந்து நிச்சயதார்த்தம் அடுத்த நாளே ஃபிக்ஸ் பண்ணப்படுது. கனகவேல் நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்புற வேலையில பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிச்சதாகவும் அது அவரோட மகதான சந்தேகப்படுறதாகவும் போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. கனகவேல் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் அப்படியே விட்டு அவர் கூட போக அந்த சடலத்துல இருந்த எவிடன்ஸ் கனகவேலுவை அந்த ஊர்லயே பெரும் செல்வாக்கான நபராகவும் அவனோட இன்ஸ்டியூட் சேர்மனாகவும் இருக்க குரு புருஷோத்தமன் நிக்க வைக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஊர் உலகத்துல நடக்காதது நடந்துச்சு, எல்லாருக்கும் இதுதான் நடக்குது. பொம்பளையா பிறந்தா நாங்க இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம்னு தேவதர்ஷினி ஆக்ரோஷமா சொல்ற ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ எடுத்திருக்காரு இதோட இயக்குனர். அதுக்கு மேல பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவங்க அந்த ட்ராமாவிலிருந்து மீண்டு சகஜ நிலைக்கு அவர்களை வரவே விட மாட்டாங்க. இப்ப இருக்க மீடியாவும் அதை அசை போடுற மக்கள்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இப்படி இருக்க பாதிக்கப்பட்டவங்க ஒடுங்கி போகாம குற்றவாளிகளை எதிர்த்து விடவே கூடாதுன்னு வலியுறுத்துறார் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன். ஆரம்பத்துல கதை ஒரு நல்ல கேம்பஸ் என்டர்டெய்னரா தொடங்கி சுவாரஸ்யமான இன்டர்வல் பிளாக்கும் பாலியல் குற்றங்கள்னு சீரியஸ் டோனுக்கு மாறுது. அதுக்கப்புறம் கொலையா தற்கொலையான கோர்ட் ரூமுக்கு வந்து முடியுது. இதுல தேவதர்ஷினி தன் ஜாதகத்தை தவறுதலா ஜோசியர் கிட்ட கொடுக்க அவர் சொல்ற கணிப்பும் அதுக்கு பிறகு ராஜாவோட முகம் போற போக்கும் அந்த கேள்வியும் இந்த ஒரு ஜோக் போதும். ஆனா ஜோசியர் எபிசோடு பெரிய காமெடி. ஜோக்குக்காக டீச்சரே ஒரு பையனை பத்தி சொல்ற விஷயம் தவிர்த்திருக்க வேண்டியது. படம் நல்ல நோக்கத்தோட இருந்தாலும் அதை சொன்ன விதம் தான் அங்கங்க சறுக்குது. ஆதி நல்லா நடிச்சிருந்தாலும் முதல் சறுக்கிலே ஆதியோட கேரக்டர் செஷன்ல தொடங்குது. அது கனகவேல் ஒரு சின்ன பையன் கிட்ட போட்டி போறதுலயும் கொஞ்சம் கிறுக்குத்தனமா பேசுறதுலயும் தொடங்குது. சண்டை வேண்டான்னு விலகி போறவரு எதிர்த்து வீட்டு பெண்ணுக்காக ஹீரோ அவதாரம் எடுக்கிறாரு. ஆனா தன் வீட்டு பெண்களும் அதே தான் தினமும் சகிச்சுட்டு கடந்து போறாங்கன்றத அவருக்கு சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அறிவுரை சொல்லிட்டு சேர்மன் அடிக்கிற அளவுக்கு ஏன் போவானே, ஆனா இவர் தான் கோர்ட்டை ஸ்தம்பித்து போற அளவுக்கு யோசிக்கவும் செய்யறார். எப்படி அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்டயும் சொல்ல முடியாத விஷயங்களை கொட்டுறதுக்காக ஏற்படுத்தின மேஜிக் ஸ்வர்ல யாரோ தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதா எழுதி வச்சிருக்கிறத ஹீரோ கவனத்துக்கு கொண்டு வரும்போது அவருக்கு ஒரு சில்லியான விஷயத்து மேல கவனம் போறதும் அப்படியே ரொமான்ஸுக்கு தவறதும் அந்த சீனுக்கான சீரியஸ் சின்னத்தை டைலூட் பண்ணிட்டாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு கதை நகரும் போது ஜட்ஜா இருக்கவரே தன்னை பத்தி இன்னும் நல்லா சொல்லணும்னு இருக்க சீனை தவிர்த்திருக்கலாம். அதுக்கு மேல உப்பு சப்பு இல்லாத விவாதங்க. கிளைமேக்ஸ்ல வர பெரிய ட்விஸ்ட் நல்லா இருந்தாலும் இறந்தவரை வந்து சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கேன்ற மாதிரி சொல்ல வரது ஒரு சரியான சொல்யூஷனா இருக்க முடியாது. அதனால இந்த படத்தை ஒரு பெண் அனுபவிக்கிற பாலியல் துன்பங்களை நுணுக்கமா எடுத்துட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்காம சொல்ல வந்த விஷயத்தை மாசா ரீச் ஆகிறதுக்கும் ஒரு அவேர்னஸை பரப்புறதுக்காக இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா தான் பார்க்கணும். இயக்குனர் முதல் படத்து மாதிரியே உண்மையா நடந்த இன்சிடென்ட்டை பேஸா வச்சு அதுக்கு ஒரு பாசிட்டிவான முடிவை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. நீங்க ஹிப்ஹாப் தமிழாவுக்கு ரசிகரா இருந்தீங்கன்னா இல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கிற கிரைம் பத்தின பழக்கமான விஷயங்களுக்கு நீங்க தயார்னா இந்த படம் உங்களுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.